Okay, Lasha. Example 2.28. Okay, wow. If Lth, mth and nth term of an AP are x, y, z, அதாவது Lth term வந்து x, mth term வந்து y, nth term வந்து zன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா Lth வந்து xன்னு அர்த்தம், mth term வந்து yன்னு அர்த்தம், nth term வந்து z. ஃபஸ்ட் ஒன்று ஃபஸ்ட்டுக்கு, செகண்ட் ஒன்று செகண்ட்க்கு, தேர்ட் ஒன்று தேர்டுக்குன்னு அர்த்தம். அதனால தான் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் ஷோ தட் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இது ரெண்டும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கலாம். லெட் ஏ பி த ஃபஸ்ட் டேர்ம். ஏன்றது வந்து ஃபஸ்ட்டு டேர்மு. அடுத்தது டீன்றது வந்து காமன் டிஃப்ரென்ஸ், ரெண்டு டேர்முக்கும் நடுவில் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ். ஜென்ரல் டேர்ம் ஏபிக்கு ஜென்ரல் டேர்ம் என்னது, டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து எல்த் டேர்ம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எல்த் டேர்ம் அப்படின்னா என்னதுன்னா, இந்த எண்ணுக்கு பதிலாக நீ எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ என் வந்து எல்லுன்னா என்னதுன்னா, எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணோம், எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ டிஎல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் டின்னு போடுறேன். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எல்த் டேர்ம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ் அது வந்து இந்த டேர்ம் ஈக்குவல் டு எக்ஸ், இது வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எம்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. எம்த் டேர்ம்னா எம் ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம். அப்போது என் இருக்க இடத்துல என்ன பண்ணணும், எம்ன்னு போடணும். டிஎம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் ஹோல் டி ஈக்குவல் டு எம்த் டேர்முக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து nth டேர்ம், எல் எம் என்னன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ nth டேர்முக்கு பண்ண போகிறேன். nth டேர்ம் போட்டால் n இருக்க இடத்துல என்ன பண்ணணும், n தான் போடணும். ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஹோல் டி. இந்த nth டேர்ம் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஜெட்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 3. இப்போது ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு நம்ம வேல்யூ தெரியும், ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் ஹோல் டி. அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் ஹோல் டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எம் மைனஸ் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராக்கெட்டில் எம் மைனஸ் என் போட்டிருக்கேன். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஒய்க்கு என்ன வேல்யூ பாரு, ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் ஹோல் டி. அதை எடுத்து நீ எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என் மைனஸ் எல்லு ப்ளஸ்ன்னு இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கோ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஜெட். ஜெட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் ஹோல் டி. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, எல் ப்ளஸ் எம். ஸோ எல் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 0 நீ ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வி ஹாவ் டு ஷோ தட். ஓகேவா, ஸோ இது வந்து இது வரைக்கும் புரிஞ்சிச்சா. எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், அப்படியே கொஷனில் இருக்கிறத எழுதிக்கிறேன். ஒய் இருக்கிற இடத்துல ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், அப்படியே கொஷனில் இருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜெட்டில் இருக்கிறது, ஜெட் இருக்கிற இடத்துல ஜெட்டோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன், அப்படியே கொஷின் இருக்க சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 நீ ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதையும் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம், அதாவது இந்த ஹோல் டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம். ஸோ அப்போ ஏ இன்ட்டு எம் மைனஸ் என்னா, ஏ இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோ, எல் மைனஸ் ஒன் டி இன்ட்டு எம் மைனஸ் ஒன், எல் மைனஸ் ஒன் டி இன்ட்டு எம் மைனஸ் ஒன். புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் இதெல்லாமே ஒரே லைனில் வரணும். ஸோ நம்ம இது ஒரே லைனில் எழுத முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏ இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் டி இன்ட்டு என் மைனஸ் எல். ஓகேவா, ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டேர்ம் ஏவோட இந்த டேர்ம் இன்ட்டு ஆகுது, ஏ இன்ட்டு எல் ப்ளஸ் எம். அதுக்கப்புறம் இந்த டேர்மோட எல் ப்ளஸ் எம் இன்ட்டு ஆகுது, என் மைனஸ் ஒன் டி இன்ட்டு எல் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு 0. அதாவது வேவி மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டேர்மும் இந்த டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு வெளியில் 4 இருக்குன்னு வச்சுக்கோ. நீ என்ன பண்ணுவ, இது இன்ட்டு இது இன்ட்டு இது பண்ணுவியா, 2 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 அப்படி பண்ணுவியா. அதே மாதிரி தான் இந்த ஹோல் டேர்ம் இருக்குது இந்த டேர்மோட. ஸோ ஏ இன்ட்டு இந்த டேர்ம் பண்ணி எழுதிக்கிற, ப்ளஸ் போட்டுக்கிற, அடுத்து இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிற. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஏ இன்ட்டு இந்த டேர்மை எழுதிக்கிற, ப்ளஸ் போட்டுக்கிற, இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிற. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு இதுக்கும் ப்ளஸ் போட்டுக்கிற, ஏ இன்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிற, ப்ளஸ் போட்டுக்கிற, இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிற, ஈக்குவல் டு 0 நம்ம கொண்டு வரணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, ஏ எம் மைனஸ் ஒன் ஃபஸ்ட்டு இப்போ ஏ டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, இங்கே பார்த்தோன்னா
இந்த 3 இது இருக்குல்ல, இதிலேருந்து ஏ டேர்ம்ஸ் மட்டும் வெளியில் எடுத்துக்கிறேன். அதாவது ஏ வெளியில் எடுத்துட்டேன்னா m-1 n-l l + mன்னு இருக்குமா? ஸோ அதுதான் எடுத்து இங்கே போட்டிருக்க பாரு. ஏ m-l + n-l + l + m. ஏ வரும் ஏ டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஸ் எம்மும் இது வந்து -m. ஓகேவா? ஸோ ப்ளஸ் எம்மும் -m கேன்சல் ஆகிடும். -n ப்ளஸ் n கேன்சல் ஆகிடும். -l ப்ளஸ் l கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? ஸோ கேன்சல் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ டி டேர்ம்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். டி டேர்ம்ஸ் என்னது? இதோ இங்கே இருக்குது டி டேர்ம்ஸ். இதுவும் இதுவும் இதுவும். ஓகேவா? ஸோ டி டேர்ம்ஸ்லாம் எடுத்து டியை வெளியில் எடுத்து போட்டுட்டு, டி எடுத்து வெளில போட்டிருக்கியா? போட்டுட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட்ஸ் போட்டு இங்கே என்ன பண்ணுற பார்த்துக்கோ. இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் இருக்குது கரெக்டாக? ஸோ l-1 m-n, m-1 l-l, அடுத்து n-1 l-l. இந்த டேர்ம்ஸ்லாம் எடுத்து டியை வந்து வெளியில் போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி 0ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உனக்கு 0 ஆகிடுச்சா? கேன்சல் ஆனால் 0 ஆகுமா? அப்போது a × 0 0ன்னு வரும். ப்ளஸ் டி வச்சுக்கோ. டி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிற? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேன். l × m lm மைனஸ் l × n மைனஸ் ln. ஓகேவா? அதோ இங்கே வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு -1 × m மைனஸ் m. ஓகேவா? அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு n × 1 n. ஓகேவா? நெக்ஸ்ட்டு m × n mn மைனஸ் n × 1 மைனஸ் m × l ml. நெக்ஸ்ட்டு n × 1 மைனஸ் n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு l × 1 l ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் n × l nl. நெக்ஸ்ட்டு n × மைனஸ் m மைனஸ் nm மைனஸ் 1 × l மைனஸ் l மைனஸ் l மைனஸ் 1 மைனஸ் m மைனஸ் 1 × மைனஸ் m ப்ளஸ் m ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஏ ஆல்ரெடி நமக்கு 0ன்னு வந்துடும். டி எல்எம்மோ ப்ளஸ் எல்எம்மோ மைனஸ் எம்எல்லும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் எல்என்னோ ப்ளஸ் என்எல்லும் கேன்சல் ஆகும். மைனஸ் எம்மோ ப்ளஸ் எம்மோ கேன்சல் ஆகும். ப்ளஸ் எம்மோ ப்ளஸ் என்னோ மைனஸ் என்னோ கேன்சல் ஆகும். ப்ளஸ் எம்என்னோ மைனஸ் என்னமோ கேன்சல் ஆகும். அடுத்தது ப்ளஸ் எல்லோ மைனஸ் எல்லோ கேன்சல் ஆகும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி டி வந்து 0 ஆகிட்டு. ஸோ ஈக்குவல் டு நமக்கு 0 கொண்டு வரணும். 0 + 0 = 0. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ் முடிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் கொஸ்டின் எழுதிக்கோ. செகண்ட் கொஸ்டினில் என்னது? x - y ஹோல் n ப்ளஸ் y - z l ப்ளஸ் z - x m ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது உனக்கு இங்கே தெரியும். a ப்ளஸ் l - 1 ஹோல் டி. ஓகேவா? ஸோ அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கிற a ப்ளஸ் l - 1 ஹோல் டி. ஓகேவா? ப்ராக்கெட் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது உனக்கு தெரியும். a ப்ளஸ் m - 1 ஹோல் டி. ஸோ அதையும் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. மைனஸ் போட்டுக்கிறேன். ஒய்யோட சிம்பிள் எடுத்து எழுதிக்கிறேன். ஹோல் ப்ராக்கெட் போட்டுட்டு வெளியில் இங்கே என்ன இருக்குது? n இருக்குது. ஸோ அந்த எண்ணை எடுத்து போட்டுக்கிறேன். ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஒய்யோட டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் ஜெட்டோட டேர்ம்ஸ் என்னது அதை எடுத்து எழுதிக்கிறேன். வெளியில் ஜெட் எல் போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எடுத்து போட்டுக்கியா? நெக்ஸ்ட்டு ஜெட் இருக்குது. ஜெட்டோட டேர்ம் எடுத்து எழுதிக்கோ. மைனஸ் எக்ஸோட டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கோ. எழுதிட்டு ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு எம்ன்னு போட்டுக்கோ. இதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 0ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதே வேவி மெத்தட் தான். ஏ இன்ட்டு வேவி மல்டிப்ளிகேஷன் a × d. ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னா இந்த டியை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். a ப்ளஸ் எல்டி மைனஸ் டின்னு ஆகும். வந்துருச்சா? a ப்ளஸ் எல்டி மைனஸ் டி. ஓகேவா? உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்ஸ் எல்லாம் இந்த பெரிய ப்ராக்கெட்ஸ் இருக்கா? இந்த பெரிய ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த குட்டி குட்டி ப்ராக்கெட்ஸ் இருக்கா? அதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் a ப்ளஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்ஸு l × d எல்டி மைனஸ் 1 × d மைனஸ் டி. அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் ஏ. அடுத்தது எம் × டி எம்டி. இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எம்டி வரும். ஓகேவா? ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டி × 1 ப்ளஸ் டி. ஓகேவா?
ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டு இந்த n இருக்குது, நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ளஸ்ஸையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். இந்த a இருக்குது, அப்படியே எடுத்து a எழுதிக்கிட்டேன். ப்ளஸ்ஸு m இன்ட்டு டி md மைனஸ் d இன்ட்டு 1 மைனஸ் டி. அடுத்தது மைனஸ் இந்த a எடுத்து எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ் n இன்ட்டு டி nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டி இன்ட்டு 1 டிஏ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த எல் எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் எடுத்து அப்படியே போட்டுக்கோ, இந்த ஏ எடுத்து அப்படியே எழுதிக்கோ. n இன்ட்டு டி nd மைனஸ் டி இன்ட்டு 1 என்னது மைனஸ் டி. இந்த மைனஸ் ஏ இருக்குது, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸு எல் இன்ட்டு டி எல்டி. அடுத்தது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு எல் இன் 1 இன்ட்டு டி வந்து ப்ளஸ் டி. இந்த ப்ராக்கெட்டில் எம்மும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும், மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகுது. இங்கேயும் ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகுது, மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகுது. இங்கேயும் ஏவும் மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகுது, மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகுது. அப்போ மீதி என்ன இருக்கும், இந்த எண்ணெய் உள்ளே வந்துச்சுன்னா என்எல்டி ப்ளஸ் என்எல்டி மைனஸ் எம்என்டி. அடுத்தது ப்ளஸ் எம்டிஎல், இந்த எல் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும், ப்ளஸ் எம்டிஎல் மைனஸ் என்டிஎல் வருமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்தது இங்கே எம் உள்ளே வரும், எம் உள்ளே வந்ததுன்னா என்எம்டி என்டிஎம் எழுதிட்டு மைனஸ் அடுத்து எம்எல்டி வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் என்எல்டியும் மைனஸ் என்எல்டியும் கேன்சல் ஆகுமா? மைனஸ் எம்என்டியும் ப்ளஸ் எம்என்டி இதுவும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் ப்ளஸ் எம்டிஎல்லும் மைனஸ் எம்டிஎல்லும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 0 கொண்டு வரணும், 0 கொண்டு வந்துட்டோம். இந்த டேர்ம்ஸும் 0 ஆகிடுச்சு, இந்த டேர்ம்ஸும் 0 ஆகிடுச்சு. ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய் என் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் எல் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸு எம் ஈக்குவல் டு 0 ப்ரூவ் பண்ணோம். ஸோ 0 ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.